ஸோ செம்ம ஸ்பாட்டில் ஒரு சூப்பரான வியூவில் தான் வந்து உட்காந்துருக்கோம். ஸோ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோவாவில் தான் இருந்துகிட்ருக்கோம். எப்பா கோவாவில் என்னப்பா பண்ணுற அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ நம்ம வந்து ஹீரோ நிறுவனம் புதியதாக அறிமுகப்படுத்தப்பட்ட டெஸ்னி 125 தான் நம்ம இருந்துகிட்ருக்கோம். ஸோ இதை லான்ச் ஈவெண்ட்டுக்காக தான் வந்தோம். ஆல்ரெடி நீங்கள் வாக் அரவுண்ட் வீடியோஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி உங்களுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட மைலேஜ் டெஸ்ட் தான் வந்து பண்ணி காட்ட போகிறேன். எஸ், என்னோட ஒப்பீனியன், இதோட ரைடிங் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, ஒரு லாங்கான ஒரு ரைடும் வந்து எடுக்க போகிறோம். அந்த ரைடில் இந்த வெஹிக்கிள் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே தான் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ ஓகே வீலர்ஸ், நம்ம வந்து இங்கேருந்து ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த வண்டியில் டேங்க் ஃபில் பண்ணியாச்சு. உங்களுக்கு எவ்வளோ பெட்ரோல் இருக்குன்னு காமிச்சிட்றோம் வாங்க. ஸோ டேங்க் வந்து ஃபுல்லாக இருக்குது, தெரியுதா? ஃபுல் டேங்க் இருக்குது. ஸோ நம்ம வந்து ட்ரிப்பும் வந்து 0 பண்ணியாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரிப்பு வந்து 0 பண்ணியாச்சு. இருங்க, அப்படியே இருங்க, கிலோமீட்டர் எவ்வளோன்னு காமிச்சிடுறேன். 816 கிலோமீட்டர் ஆக்சுவலாக வந்து ஓடி இருக்கு. ஸோ இந்த ட்ரிப்போட முடிவில் இந்த வெஹிக்கிள் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ப்ளஸ் இந்த வெஹிக்கிள் எப்படி ரைடிங், ப்ளஸ் இந்த வெஹிக்கிள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நீங்கள் இதில் டீட்டெயிலாக தெரிஞ்சுப்பீங்க. வாங்க நம்ம ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே வீலர்ஸ், நம்ம ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்குள்ளே மழை ஆரம்பிச்சிருச்சு. கோவாவில் இன்றைக்கி ஃபுல்லாக மழை இருக்குன்னு இருக்காங்க. என்ன பண்ண போகிறோம் எதுன்னு தெரியல. கிளைமேட் செம்ம சில்லுன்னு இருக்கு. இப்படா பூந்து போகிற அப்படிங்கிறீங்களா? ஆக்சுவலாக இங்கே வண்டி கொண்டு வரக்கூடாது. இன்றைக்கி ஆக்சுவலாக சண்டே தான், பட் கோவாவே வந்து ரொம்ப அமைதியாக இருக்குது இன்றைக்கி. ஸோ கோவானாலே நைட்டு பார்ட்டி பண்ணுறது தானே, ஏன் பகலில் இவங்க வந்து சுற்ற போகிறாங்க அப்படிங்கிறீங்களா? ஆக்சுவலாக இந்த இப்போ நம்ம போகிற ட்ரிப்பு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மிக்சடாக தான் இருக்கும். சிட்டிக்குள்ளேயும் நம்ம வந்து ஓட்டி பார்க்க போகிறோம், ஹைவேஸ் ஓட்ட போகிறோம், அந்த மாதிரி கொஞ்சம் மலைப்பகுதியான பகுதிகளையும் ஓட்ட போகிறோம். ஓகே வீலர்ஸ், நம்ம வந்து ஒரு சூப்பரான ஸ்பாட்டை நோக்கி தான் இப்போ வந்து போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இங்கே மேலே போய் வெஹிக்கிளை நிப்பாட்டிட்டு உங்களுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வெஹிக்கிளை பற்றி ஷேர் பண்ண வேண்டியது இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம டிரைவை வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, இதோட டிசைனில் இருந்து ஆரம்பிக்கலாமா? எனக்கு தெரிஞ்சு வாக் அரவுண்டில் நீங்கள் இதோட டீட்டெயில் டிசைனை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நம்ம என்னோட ஒப்பீனியன் மட்டும் நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஆக்சுவலாக இதோட ஹெட்லைட்ஸோட டிசைன் பார்க்கும்போதும் சரி, இந்த டெயில் லைட்ஸோட இந்த இடத்த பார்க்கும்போதும் சரி, டக்குன்னு பார்க்க ஃபசினோ மாதிரியே இருக்கே அப்படின்றது போல் தெரிஞ்சு. பட் சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த ரெட்ரோ பைக்கோட லுக் எடுத்துகிட்டு வரதுக்காக ரொம்ப நிறைய மாற்றங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு மாடர்ன் ரெட்ரோ ஃபீலில் வந்து இந்த வெஹிக்கிள் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஹெட்லைட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்இடி டிஆர்எல்ஸ் கொடுத்ததாக இருக்கட்டும், ப்ரொஜெக்டர் எல்இடி ஹெட்லைட்ஸ் கொடுத்ததாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட்டில் இந்த இடத்துல இந்த குரோம் ஃபினிஷ் கொடுத்து டிசைன் பண்ண விதம் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஃபசினோ வந்து ஒரு லேடிஸ்க்கான ஸ்கூட்டராகவே இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் இது வந்து நீங்கள் லேடிஸ் ஓட்டுறதா இருக்கட்டும், ஜென்ஸ் ஓட்டுறதா இருக்கட்டும், ரெண்டுத்துக்கும் தகுந்த ஒரு ஸ்கூட்டராக வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு இந்த இடம், இந்த இடத்துல இருக்கக்கூடிய சைட் ப்ரொஃபைல் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த கீவேல 60ஸ்னு ஒரு வெஹிக்கிள் ஒன்று வந்துச்சு. ஸோ அதோட டிசைன் மாதிரியே இருக்கிற ஒரு ஃபீல் வந்து கொடுத்துச்சு. நல்ல ஒரு ரெட்ரோ ஃபீலில் தான் இந்த வெஹிக்கிள் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. சைட் பேனல்ஸ், மட் கார்ட்ஸ் எல்லாமே வந்து மெட்டலில் பண்ணியிருக்கக்கூடிய விதம் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, டிசைன் பற்றின என்னோட ஒப்பீனியன் வந்து எனக்கு பர்சனலி சொல்லணும்னா இந்த டிசைன் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ரோட் ப்ரெசன்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த ஸ்கூட்டரை வந்து கொஞ்சம் வித்தியாசமாகவே வந்து பார்த்தாங்க. என்னடா ஒரு புது ஸ்கூட்டராக இருக்குது இது பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஒரு வித்தியாசமாக வந்து பார்த்தாங்க. ஸோ டிசைன் வந்து நல்லா இருக்குது. எப்போவுமே சொல்கிறது தான், டிசைன் அப்படிங்கிறது பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இவங்க அந்த ரெட்ரோ ஃபீல் டிசைனை வந்து டிசைனில் மட்டும் கொடுக்காம ஒரு சில ஃபீச்சர்ஸ்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இதோட ஸ்விட்சஸ் எல்லாமே வந்து சொல்லுவேன். ஸோ இதுவும் வந்து ஒரு கொஞ்சம் நல்ல ரெட்ரோ ஃபீலில் இருக்குது. ஸோ இந்த ஹெட்லைட்டோட ஹை பீம், லோ பீம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரெட்ரோ ஃபீலில் இருக்கும்போது கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டார்ட் பட்டன் பாருங்களேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த பழைய ஸ்கூட்டர்ஸ்லாம் இருக்கிற மாதிரி அந்த ஸ்டார்ட் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ரெண்டாவது நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. ஏன்னா ஹீரோ ஸ்கூட்டர்ஸில் வந்து இந்த பட்டன்ஸ்லாம் வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்காது. ஏன்னா பர்சனலி நான் ஹீரோ வெஹிக்கிள் ஓட்டுறனால சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா குவாலிட்டியாக டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அடுத்ததாக கம்ஃபோர்ட் விஷயத்துக்கு வருவோம். ஸோ இந்த ஸ்கூட்டரோட சீட் லென்த் வந்து ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க.
கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட ஹைட் வந்து 5.8. என்னால் காலை வந்து தாராளமாக கீழே வைக்கவும் முடியுது, எந்திரிச்சு நிற்கவே முடியுது அப்படின்னு சொல்லுவேன். மேபி நீங்கள் ஒரு 5.2 5.3லாம் இருக்கிறீங்க அப்படின்னாலுமே இதோட சீட் வந்து கம்ஃபர்டபுளாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஃபேமிலி யூசேஜ் தகுந்த மாதிரி தான் ஸ்கூட்டர் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மோஸ்ட்லி லேடிஸ் வந்து ஒன் சைடாக வந்து உட்காருவாங்க, அவங்களுக்கும் இந்த சீட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணுன்றதுக்காண்டி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். சீட்டோட குஷனிங் நல்லா இருக்குது, பேக் ரெஸ்ட்டும் வந்து பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பில்லியனாக ஆக்சுவலாக வந்து நான் கொஞ்சம் தூரம் உட்காந்து வந்தேன், கம்ஃபர்ட் ரிலேட்டடாக ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். காலை நீங்கள் மேலே வச்சிங்கனாலும் அந்த ஹேண்டில் பார் வந்து நல்லா ரைஸ் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் முட்டியில் இடிக்கவே இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ தொடையில் முட்டியில் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா இடிக்கவே இல்லை. ஸோ நல்ல கம்ஃபர்ட்டாகவே இருக்குன்னு சொல்லுவேன். ஹேண்டில் பார் வந்து மேலே ரைஸ் பண்ணி கொடுத்துருக்கனால பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஹைட் இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் இதோட ரைடிங் போஸ்டர் அவங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ மேபி நீங்கள் ஒரு 6 ஃபீட் இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த ஸ்கூட்டர் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இதோட காம்படிட்டரோட கம்பேர் பண்ணும்போது இதோட அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்து கம்மி அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இல்லைனா நீங்கள் மொபைல் ஃபோன் கூட நீங்கள் அதில் வந்து கேரி பண்ணலாம். அதை சார்ஜ் போடுறதுக்கு ஒரு யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் மேபி எனக்கு தெரிஞ்சு அவங்க டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்கலாம். இது குவாலிட்டி பெருசாக அந்த லெவலுக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த விஷயம் வந்து கொஞ்சம் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் ஆன மாதிரி இருக்குது. மேபி அது மாதிரி கொடுத்துருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு டைப் சி சார்ஜிங் வந்து கொடுத்துருக்கலாம். ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிற மாதிரி இது பண்ணியிருந்தாங்கன்னா மேபி பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் பயன்படுத்தியிருக்க இன்ஜின் வந்து ஒரு 125 சிசி கொண்ட இன்ஜின், அதிகபட்சமாக 9 பிஹெச்பி பவரும் 10.4 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் இந்த வெஹிக்கிள் வந்து உருவாக்கியிருக்காங்க. வாங்க இந்த வெஹிக்கிளோட ரைடை வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, ஆக்சுவலாக இதில் i3s வந்து இப்போ ஆனில் இருக்குது. நம்ம ஜஸ்ட்டு பிரேக் அப்ளை பண்ணிட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்தாலே வந்து ஸ்டார்ட் ஆகிடும். பட் என்னோட ஆக்டிவாலெலாம் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அப்ளை பண்ணாமல் ஆக்சிலேட்டர் கொடுத்தாலே வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஏன்னா நான் வந்து சின்ன பையன் வச்சுருக்கேன். அவன் இப்போ வண்டி ஆஃப் ஆகிடுச்சு நம்ம கையை எடுத்துட்டோன்னு வச்சுங்களேன், அவன் திரும்பி விட்டான் அப்படின்னா வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். பட் இந்த ஃபீச்சர்ஸ் வந்து ஓகே அப்படின்னு சொல்லுவேன். இப்போ வரக்கூடிய நிறைய ஸ்கூட்டர்ஸில் நம்ம இந்த மாதிரி தான் வந்து பார்க்குறோம். ஏன்னா அப்படி பிரேக் அப்ளை பண்ணிட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்தா ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வந்து பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இந்த ஃபீச்சரை அறிமுகப்படுத்தினது அது ஹீரோ தான். அதுக்கு ஹீரோ பாராட்டியே ஆகலாம். எங்கடா ஆஃப் ரோட் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா? ஸோ இங்கே தான் ப்ராப்பராக சஸ்பென்ஷனையும் அண்டர் பில்லி அடிப்படுதாங்கிறத இங்கே தான் வந்து நம்மளால் டெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் ஓட்டின வரைக்கும் கூட எனக்கு அண்டர் பில்லி வந்து அடியே வந்து படலை அப்படின்னு தான் சொல்லுவேன். அதே மாதிரி சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. அதாவது ரொம்ப ஸ்டிஃபர்னு சொல்ல முடியாது, அதுமாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. சஸ்பென்ஷன் செட்டப் வந்து நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எப்படி இருக்குது பாருங்கள் இறங்கி வர இடம். பரவாயில்ல, இறங்கி வந்தாச்சு. சஸ்பென்ஷனுக்காக ஒரு நல்ல ஸ்கூட்டர் பார்க்குறீங்க அப்படின்னா கூட மேபி நீங்கள் இந்த ஸ்கூட்டரை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். அது மாதிரி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து பகல் நேரங்கள்லையும் பார்க்க நல்லா இருக்குங்க. ஸோ நம்ம ஓட்டுறதே ரொம்ப கரடு முரடான பிளேஸ், இந்த மாதிரி இடங்கள்ல தான் வந்து இந்த மைலேஜ் டெஸ்ட்டே வந்து நம்ம எடுக்கிறோம். அதனால் மைலேஜ் மேபி கம்மியாக வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எவ்வளோ வருதுன்னு எனக்கும் தெரியல. பட் சிட்டிக்குள்ளே நம்ம ஹைவேஸில் எப்போவுமே நம்ம க்ரூஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி சிட்டி டிராஃபிக்கில் நம்ம ஓட்டுவோம். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட்குள்ளே போகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அடிக்கடி பண்ணுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மைலேஜ் டெஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீலர்ஸ் ஆக்சுவலாக ஏன்டா கோவாவில் போய் இந்த ஸ்கூட்டரோட லான்ச்சை வச்சுருக்காங்க அப்படின்னு நான் யோசித்தேன். எனக்கு தெரிஞ்சு நான் தஞ்சாவூரில் இவ்வளோ ஃபசினோ பார்த்ததே கிடையாது. கோவாவில் தான் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே திரும்பினாலும் ஃபசினோ தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. மேபி அதனால தான் இந்த ஸ்கூட்டரை இங்கே லான்ச் பண்ணலான்னு கொண்டு வந்திருக்காங்க போல். ஓகே, கம்மிங் டு த டெஸ்னி 125. இந்த ஸ்கூட்டரோட வீல்ஸ் வந்து 12 inches வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் ரியர்லேயும் 12 inches. ரியரில் வந்து 100 செக்ஷன் டயரு, ஃப்ரண்ட்டில் 90 செக்ஷன் டயர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ ஓட்டிகிட்டு வந்தேன்ல இந்த மேடு பள்ளமான பகுதி, இல்லைனா இந்த சந்துக்குள்ளெல்லாம் போகிறப்ப சரியாக ரோடு இருக்காது, பேட்ச் ஒர்க்காக இருக்கும். அந்த ரோட்டில் ஓட்டும் போது பார்த்தீங்க அப்படின்னா பெரிய வீல்ஸ் இருக்கிறனால எவ்வளோ பெரிய மேடாக இருந்தாலும் வெஹிக்கிள் ஏறி மேலே வந்துடுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய ஸ்கூட்டரில் ரியரில் வந்து 10 inches வீல்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா முன்னாடி இருந்த ஆக்டிவாலலாம் வந்து 10 inches இருந்துச்சு. இப்போ தான் வந்து எல்லாமே 12 inchesக்கு வந்து மாறி இருக்காங்க. ஸோ பெரிய டயர்ஸ் இருக்கிறது, பெரிய வீல்ஸ் கொடுத்துருக்கிறது ஒரு மேஜர் பாசிட்டிவ் சைடுன்னு சொல்லுவேன் இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும். அது மாதிரி ஃப்ளிக்கபிலிட்டி, நீங்கள் இந்த மாதிரி கட் அடித்து ஓட்ட கொள்ள எல்லாத்துக்குமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ பாருங்கள், ரொம்ப ஜாலியாக அப்படி கட் அடித்து ஓட்டலாம். இந்த ரோடு தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பெருசாக இருக்குங்க.
வைப்ரேஷன்ஸ் லெவல்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கும். ஏன்னா ஜாப்பனீஸ் மோட்டார் சைக்கிளில் வைப்ரேஷன்ஸ் பெருசாக இருக்காது. பட் இந்தியன் மோட்டார் சைக்கிள்ஸில் அந்தளவுக்கு ரிஃபைன்டாக இல்லாதது ஒரு மைனஸாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இது கொஞ்சம் ரிஃபைன்மெண்ட் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். பட்டு வைப்ரேஷன்ஸ் வந்து ஒரு மைனராக தெரியுது. இந்த மாதிரி த்ராட்டில் கொடுக்கும்போது இந்த ஃபுட்ரஸ்லாம் வச்சுருக்கோம்ல, கால் வச்சுருக்க இடத்துல ஒரு சின்ன வைப்ரேஷன் வந்து ஃபீல் ஆகுது. பட் ஹேண்டில் பார்லேயோ சீட்லேயோ எந்த வைப்ரேஷன்ஸும் இல்லை. ஸோ இது மாதிரி ஆக்சிலேட்டர் பண்ணும்போது மட்டும் இந்த வைப்ரேஷன் வந்து தெரியுது அப்படின்னு சொல்லுவேன். நம்ம ஒரு 0 to 60 இல்லை 80 வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். 1 2 3. மேலே வந்தாச்சு. 70 80 ஐ திங்க் ஒரு 85 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் போக முடியும் இந்த ஸ்கூட்டரால். அதுவும் இல்லாமல் பின்னாடி பில்லியன் வச்சும் நம்ம ரைட் பண்ண போகிறோம். என்னோடய வெயிட்டு என் பிரதரோட வெயிட்டையும் சேர்த்து ஆல்மோஸ்ட் ஒரு 180 கேஜிக்கு பக்கம் இருக்கும், அதுக்கு மேலேயே இருக்கும். ஸோ அதில் இந்த வெஹிக்கிள் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குதுன்றதை காமிக்கிறேன். ஸோ நம்ம பெட்ரோல் பங்க் வந்து வந்தாச்சு. நம்ம பைபாஸ் அது மாதிரி ஓட்டி ஒரு 60-70 கிலோமீட்டர் ஓட்டலாம்னு நினச்சேன். பட் இது பெருசாக எல்லாமே ஸ்ட்ரீட்டாக தான் இருக்கனால நம்ம பெருசாக ஓட்ட முடியல. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹில்ஸில் தான் நம்ம வந்து இருக்கோம். ஸோ அதனால் ஹில்ஸ் ட்ரைவுக்கு இந்த வண்டி எவ்வளோ மைலேஜ் கொடுக்குன்னு தான் பார்க்க போகிறோம். நான் கரெக்டாக சொன்னால் 28.2 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குது. உங்களுக்கு ஆக்சுவல் கிலோமீட்டர் காமிச்சிட்றேன். 844 கிலோமீட்டர் ரன் ஆகிருக்கு இந்த வெஹிக்கிள். ஓகேவா? இப்போ டேங்க் ஃபில் பண்ணுவோம், எவ்வளோ மைலேஜ் கொடுக்குதுன்றதை பார்ப்போம். ஓகே வீலர்ஸ், மைலேஜ் எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஆக்சுவலாக 28.3 கிலோமீட்டர் நம்ம வந்து ஓட்டியிருக்கோம் இந்த வெஹிக்கிளை. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹில்ஸ் ட்ரைவ் தான். இங்கே ஃபில் ஆனது வந்து 900 ml வந்து ஃபில் ஆகிருக்கு. அப்படி பார்க்கும்போது 30 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் அப்படிங்கிறது வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். 30.5 31 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் அப்படிங்கிறது இந்த ஸ்கூட்டர் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இவங்க 60 கிலோமீட்டர் வந்து கிளைம் பண்ணுறாங்க. பட் நார்மல் ரோட்ஸில் ஓட்டினா 100% வந்து மைலேஜ் கொடுக்கும். ஏன்னா நானும் என் தம்பியோட வெயிட்டும் சேர்த்து 180 கிலோ வெயிட்டும் இருக்கும். ரெண்டாவது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஓட்டினது ஃபுல்லாமே ஹில்ஸ் ட்ரைவ் தான். அது மட்டும் இல்லாமல் மேடு பள்ளமான பகுதி அது இதுன்னு இந்த வெஹிக்கிளை வந்து ஓட்டிகிட்டு இருந்தோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே பெட்ரோல் பங்க்கில் ஒரு ரவுண்ட் ஃபிகராக கொண்டு வரதுக்காக ஃபியூல் பம்பை பிடிச்சிட்டே இருந்தார். நம்ம காலையில் பார்த்ததை விட கொஞ்சம் அதிகமாகவே பெட்ரோல் வந்து ஃபில் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு 45 to 50 கிலோமீட்டர் தாராளமாக இந்த வெஹிக்கிள் வந்து மைலேஜ் கொடுக்கும். ஒரு நார்மல் ரோட்ஸில் ஓட்டுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு 60 க்ரூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டருங்கிறது மைலேஜ் தாராளமாக கொடுக்கும். மைலேஜ் விஷயத்துல இந்த ஸ்கூட்டரை வந்து பாராட்டலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக இவங்களோட ப்ரைஸிங் அப்படிங்கிறது தான் இப்போ பேச வேண்டிய விஷயமா இருக்குது. பட் இன்னைய தேதிக்கு எனக்கு இதோட ப்ரைஸிங் வந்து எக்ஸாக்டாக தெரியல. இதோட ப்ரைஸிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் நான் வந்து பின் பண்ணுறேன். காம்படிட்டரில் இருக்கக்கூடிய ப்ரைஸிங்கில் இவங்க வந்து ப்ரைஸ் பண்ணாங்க அப்படின்னா மேபி நல்லாயிருக்கும். அதாவது ஆன்ரோடு காஸ்ட்டுங்கிறது 1,13,000 இருந்து 1,25,000 வந்து ப்ரைஸ் பண்ணாங்க அப்படின்னா இது ஒரு செம்ம வேல்யூ ஃபார் மணி ஸ்கூட்டராகவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.